அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது மக்களாட்சி அப்படிங்கிற லெசன் தான். நீங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மக்களாட்சி அரசில் எத்தனை வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? மக்களாட்சி அரசில் எத்தனை வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 18 வயது. மக்களாட்சியில் அனைத்து சட்ட திருத்தங்களையும் யார் அங்கீகரிப்பார்? மக்களாட்சியில் அனைத்து சட்ட திருத்தங்களையும் யார் அங்கீகரிப்பார்? மக்கள்தான். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்? நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்? அம்பேத்கர். மக்களால் மக்களுக்கான மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது? நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு சுவிட்சர்லாந்து. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன? நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து மற்றும் இந்தியாவை சொல்லலாம். பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன? பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள். அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன? அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா அமெரிக்காவை சொல்லலாம், கனடாவை சொல்லலாம். 2007 ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது? 2007 ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருக்கு? செப்டம்பர் 15. நமது நாட்டில் எந்த மக்களாட்சி செயல்படுகிறது? நமது நாட்டில் எந்த மக்களாட்சி செயல்படுகிறது? பிரதிநிதித்துவ மக்களாட்சி. பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? சமவெளியில். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுன்னா 1920. ஐக்கிய பேரரசில் எந்த ஆண்டு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? ஐக்கிய பேரரசில் எந்த ஆண்டு ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுன்னா 1918. மாக்னா கார்ட்டா என்ற மகா சாசனத்தை எழுதிய நாடு எது? மாக்னா கார்ட்டா என்ற மகா சாசனத்தை எழுதிய நாடு இங்கிலாந்து. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன? 79% பேர். எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம்தான் உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டமாகும்? இந்தியா. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார்? நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். கீழ்கண்டவற்றுள் கிரேக்கத்தின் சரியான கூற்று எது? அதனுடைய காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் கிரீஸில் இருக்குது. சிறப்பு கூறுகள்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளமாக அது இருந்திருக்கு. அப்போ அனைத்தும் சரியானது தான். அடுத்து ரோமான பேரரசை பற்றி பாருங்கள். இதோடைய காலம் கிமு 300 to 350 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அமைவிடம் தீபகற்பம் இத்தாலி, ரோமை சொல்லலாம். சிறப்பு கூறுனா நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். அதனால் எல்லாம் இதுலேயும் சரிதான். சான் மரீனோஸை பற்றி பாருங்கள். இதனுடைய அரசு கிபி 301 அப்படின்னு சொல்லலாம். அமைவிடம் இத்தாலியில் இருக்குது. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுலேயே எல்லாம் சரி. ஐஸ்லாந்து பாருங்கள். இதோட காலம் கிபி 930ன்னு சொல்கிறாங்க. அமைவிடம் திங்க் வேலியரில் இருக்குது. உலகிலே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை இது கொண்டு இருக்குங்கிறாங்க. அப்போ எல்லாம் சரிதான். அடுத்தது மனிதத்தீவு. இதோட கிபி 927 இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே இது கொடுத்துருக்காங்க இருக்குது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி பெற்றதாக இது விளங்குது. ஓகேவா? ஸோ இதுலேயும் எல்லாம் சரி. அடுத்தது இங்கிலாந்து வருது. இதோட காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் இங்கிலாந்து. 1215 எழுதப்பட்ட மகா சாசனத்தை கொண்டு இயங்குது. அப்போ இதுலையும் சரிதான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதோட காலம் கிபி 1789. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் இருக்குது. மிக பழமையான மக்களாட்சிகளில் இதுவும் ஒன்றுங்கிறாங்க. ஓகேவா? இதுவும் சரிதான்.
அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆதி மனிதன் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் அப்படின்னா ஆற்றோரமாக. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. ஓகேவா. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். மக்கள் டேஷ் வாக்களிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம் நாட்டில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுது. பிரதிநிதித்துவம். ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.